ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேர்ப்ஸ் வந்து ரொம்ப டென்சஸோட தொடர்பு பட்டிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். வேர்பை பற்றி இப்போ கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். வேர்ப்ஸ்ன்னு சொல்லும்போது 2 வகையான வேர்ப்ஸ் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கலாம். வேர்ப்னா ஒரு செயல் அல்லது ஒரு ஆக்ஷன். ஓகே, வேர்ப்னு சொல்லும்போது தமிழில் வினை சொல், ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். 2 வகைகள் தான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ரெகுலர் வேர்ப்ஸ், இரண்டாவது இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு வினைச்சொல், ஆங்கிலத்தில் லுக் எடுத்துக்கலாம், பார்க்குற விஷயம் லுக். லுக்ன்றது சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நபர் பார்க்கிறார், லுக், he looks அப்படின்னு வரா மாதிரி இருக்கும், லுக். ரெண்டாவது டான்ஸ். இப்போ லுக் அப்படின்ற இந்த ஒரு வினைச்சொல் கடந்த காலத்தில் சொல்லப்பட்டதா நாம பயன்படுத்தும் பொழுது எப்படி மாற்றி எழுத வேண்டும் என்றால், லுக் வந்து வழக்கமாக அதை சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பாஸ்ட் டென்ஸ்ல போகும்போது என்ன ஆகும்னா லுக்ட். அப்போ நான் என்ன பண்றேன், இடி அப்படின்ற 2 ஆங்கில எழுத்துக்களை சேர்த்து லுக்கை கடந்த காலத்துல ஒரு நடந்த செயலா சொல்லும் பொழுது லுக் தான் மாறிடும். இதே டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த வினைச்சொல்ல கடைசி எழுத்து ஏற்கனவே ஈயா இருக்கு, நான் புதிதாக இன்னொரு ஈயும் டியும் சேர்த்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் டி மட்டுமே எழுதும் பொழுது இது டான்ஸ்டா மாறுது. நடனம் ஆடுதல், நடனம் ஆடியது, ஒரு நபர் நடனம் ஆடினார். அப்ப இது பிரசன்ட், இது வந்து பாஸ்ட் டென்ஸ். இப்போ நீங்க இந்த மாதிரியான வேர்ப்ஸை பார்க்கும்பொழுது பிரசன்ட்ல இருந்து பாஸ்டுக்கு கடந்த காலத்துல சொல்லும் பொழுது ஏறக்குறைய அதுல ரூட் வேர்ப் பிரசன்ட் டென்ஸ்ல என்ன இருந்ததோ ஒன்று மொத்தமா எல்லாமே இருக்கும், இல்ல பெரும்பாலான எழுத்துக்களை தக்க வச்சுக்கும். இட் will retain most of the letters or all of the letters. கூட ஒரு ஈடிய அல்லது ஒரு டிய சேர்த்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா கடந்த காலத்தை சொல்ற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரியான வரக்கூடிய வினைச்சொற்களை வேர்ப்ஸை நாம ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லும் பொழுது ஒரு வினைச்சொல்லை கடந்த காலத்தில் நாம் சொல்லும் பொழுது அது பாஸ்ட் டென்ஸா மாத்துறதுக்கு வெறும் இடி மட்டும் போட்டா போடுமா அல்லது வெறும் டி மட்டும் போட்டா போடுமா? அவ்வாறு செய்யும் பொழுது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் ஸ்பெல்லிங் முழுவதுமாக பெரிதளவில் எந்த விதமான மாற்றத்திற்கும் உட்படாத போது அது நம்ம என்ன சொல்லலாம்னா ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லலாம். If a verb when being expressed in the past tense retains almost all of the letters in the original root form while being conveyed in the past tense can be regarded as regular verbs. irregularனு சொல்லும்போது என்ன அப்படின்னா, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும்பொழுது ஸ்லீப் அப்படின்றது இப்படி இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும் பொழுது ஸ்லீப்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அது தப்பு. என்னவா மாறும்னா ஸ்லெப்ட் அப்படின்னு மாறிடும். அதே மாதிரி ரன் அப்படின்னு நம்ம சொல்றோம், இதை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ரேன் அப்படின்ற மாதிரி மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப் அப்படின்றது பெரும்பாலாக அப்படியே வரல, நிறைய எழுத்துக்கள் மாற்றம் பெறுது, இடி சேர்க்கல. ரன்ன்றது நம்ம இடி சேர்க்காம வேற விதமான ஸ்பெல்லிங் எடுத்துக்குது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு நாம சொல்லுவோம். இப்ப ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குக் அப்படின்றது சமைத்தல், பாஸ்ட் டென்ஸ்ல என்னவா மாறும், குக்டா மாறிடும், வெறும் இடி மட்டும் சேர்க்கிறோம். ப்ரே, ஜெபம் செய்தல், பிரார்த்தனை செய்தல். ப்ரேன்னும் போது சிம்பிள் பிரசன்ட், prayed அது வந்து பாஸ்ட் டென்ஸா மாறிடும். இன்னொரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல ப்ரே, இரையாக்குதல். the lion prayed the rabbit அப்படின்னு சொல்லும்பொழுது இரையாக்குதல். இது கூட பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு உச்சரிப்பு தான் வரும், சரிங்களா? நீங்க கவனமா இருக்கணும். அடுத்தது ரெயின், ரெயின்டு. ரெயின் அப்படின்றத நம்ம பெயர் சொல்லாவும் சொல்லலாம், நவுனாவும் சொல்லலாம், வேர்பாவும் சொல்லலாம். வேர்பா சொல்லும்போது இட் ரெயின்ட் incessantly, விடாது பெய்தது, விடாது மழை பெய்தது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெயின்டு. நம்ம என்ன பண்றோம், இடியை சேர்க்கிறோம். பெயின், இட் பெயின்ட் மீ. கெயின், த ஷேர் மார்க்கெட் கெயின்ட் மொமெண்டம் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கலாமே. கெயின்னா லாபம், உச்சத்தை அடைதல், உயர்வை பெறுதல், கெயின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது லிங்க்,
லிங்க்ன்றது இணைப்பு, இணைத்தல். சரிங்களா? லிங்க்ட், ஐ லிங்க்ட் மை ஆதார் கார்டு வித் மை பேன் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இணைப்பை ஏற்படுத்துதல், இணைத்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஈடி மட்டும் சேர்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கிறது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்க்கு போயிடுது. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்னா ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நன்றி, வணக்கம்.